கடகராசி. புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் கொண்ட கடகராசி நேயர்கள். இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணி என்று சொல்லலாம். விரயஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் சுப விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்திலே ராகுபவன் அமையக்கூடியது. உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் ஜூன் ஜூலை மாதம் வரை நீச்சகதியில் அமைகிறார். இதுவரை இருந்த அனைத்து விதமான தொந்தரவுகள் முதலில் விலகுகிறது. இதன் பிறகு பார்த்தோம்னாக்க இந்த அஷ்டம சனிங்கிறது இனிமேல் உங்களுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதனால் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுக்கலாம். எல்லா விதத்திலையும் உங்களுடைய இதுவரை முடங்கி இருந்த அனைத்து விஷயங்களும் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால், உங்களுக்கு முழுமையான உழைப்பை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், இந்த ஆண்டு மட்டுமல்லாது இதன் பிறகு பின்னாடி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள், அதாவது 25, 26, 27, 28வது வருஷம் வரை, 2028 வரை உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாகத்தான் இருக்கும். ஆனால் உழைத்து சரியான நபர்களோடு உறவு கொண்டு சமாச்சாரம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கு எள்ளு முனை அளவு கூட சந்தேகமே பட வேண்டாம். இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது சர்ப்ப வழிபாடுகள் செய்வது. அதாவது 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகு கேது பகவான் இருப்பதால் சர்ப்ப வழிபாடுகள் செய்வது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக அமையும். வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்கே சர்ப்ப வழிபாடு, அதாவது பாலோ முட்டையோ விடணும்னு நான் சொல்லலை, சாதாரணமாக போய் அங்கே ஒரு வழிபாடுகள் செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மேல்மனையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி போய் தரிசனம் பண்ணலாம். அது புத்து கோயில் தான் அது. அதே மாதிரி திருவேற்காடு கருமாரியம்மன் சன்னதியில் பின்னாடி இருக்கக்கூடிய புத்து மேடைக்கு சென்று அங்கே வழிபாடு செய்து விட்டு வரலாம். அதே மாதிரி வெளியூருக்கு சென்று பார்க்கலாம் என திருநாகேஸ்வரம் போகலாம். அதே மாதிரி திருப்பாம்புபுரம், கேது ஸ்தலமாக இருக்கக்கூடிய காளஹஸ்திக்கு போனோம் அப்படின்னாக்க காலையில் விஸ்வரூப தரிசனமாக சுவாமிக்கு அந்த சட்டம் சாட்டுவதற்கு முன்னால் தரிசனம் செய்ய வேண்டும். அம்பிகை ஞான பிரசன்ன அம்பிகை, அவளுடைய அலங்காரம் செய்த பிறகு அவளை தரிசனம் செய்வது என்பதெல்லாம் தான் இந்த ராகு கேதுனுடைய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. செலவுகள் வேணுங்கிறது உங்களுடைய சௌரியம். ஆனால் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்து விட்டு வருது சிறப்பு பலன். அதே மாதிரி நாகநாத சுவாமி கோயில், அதே மாதிரி நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அங்கே அபிஷேகம் செய்து அங்கே இருக்கக்கூடிய புத்து மண் வாங்கிட்டு வந்து வச்சோம்னாக்க எல்லா விதத்திலும் ஏற்றமாக இருக்கக்கூடியதாக ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும். முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். காரணம், உங்களுடைய முயற்சி ஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் குரு பார்வை இருப்பதால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்கள் பார்த்தோம்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாது 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இதனால் கடன் தொல்லைகள்லாம் நீங்கும். கண்டிப்பாக புதிய கடன் வாங்குவதற்குண்டானதும் எல்லா விதமான பழைய கடன்கள் அனைத்துமே சப்ஜாடாக உங்களுக்கு தீர்மானத்திற்கு வருவதற்கும் அதற்குண்டான ஒரு பணப்புழக்கங்கள் அவை அனைத்தையுமே நீங்கள் கிளியர் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். கண்டிப்பாக நாக சம்பந்தம், அதாவது சர்ப்ப வழிபாடுகள் செய்வது எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த பலனை கொடுக்கதாக இருக்கும். 65 முதல் 70 விழுக்காடுகள் நல்ல பலனை இதுவரை திண்டாடி நின்ற அனைத்து கடகராசி நேயர்களும் இதுவரை எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காத கடந்த 2.5 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான சுகத்தையுமே அனுபவிக்கலை. அப்படி இருக்கக்கூடிய, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் எல்லா விதமான உடல் சம்பந்தமான விஷயங்கள், உறவு சம்பந்தமான விஷயங்கள், வியாதி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும், வியாதி சம்பந்தமாக இருக்கிற மருத்துவ செலவுகள் குறைவதற்கு உண்டான விஷயமும், சந்தான பாக்கியங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நடக்கக்கூடிய அனைத்து கிரக மாற்றங்களும் சிறப்பாக அமையும் என்று தான் நாம் நம்ப வேண்டும். காரணம், குலதெய்வ வழிபாடும் சர்ப்ப வழிபாடும் செய்வதால் 65 முதல் 70% விழுக்காடுகளை நல்ல பலன்களை அமையக்கூடிய ராசியாக கடகராசி அமைகிறது.